ஜாதி, மதம், இனம், மொழி இதெல்லாம் கடந்த ஒரு விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். லே ஆஃப் எனப்படுகிற, டவுன் சைசிங் எனப்படுகிற, ஸ்மார்ட் சைசிங் எனப்படுகிற வேலை விட்டு தூக்குதல். அதாவது ஒரு பேன் வேர்ல்டு கான்செப்ட் பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். ஸோ முன்னாடியெல்லாம் லே ஆஃப்ன்றது வந்து நான் கேள்விப்பட்டது வந்து ரொம்ப ரேராக தான் இருந்துச்சு. எப்பாச்சும் ரொம்ப லே ஆஃப் ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் இருந்தால் அன்னைக்கு அது பெரிய டாக்கிங் பாயிண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தா ரொம்ப சர்டனிட்டியா இருக்கு. நம்ம எந்தெந்த கம்பெனியெல்லாம் இது ரொம்ப பெரிய கம்பெனிடா, இதில பார்த்தா வேலை பார்த்தா லைஃபே செட்டில்டுன்ற மாரி நெனைக்கிறோமோ, அந்த கம்பெனிஸ் எல்லாம் இவ்வளோ பேர் லே ஆஃப் பண்றாங்க. 10% பேர் லே ஆஃப் பண்றாங்க. 20% பேர் லே ஆஃப் பண்றாங்க. லே ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் லே ஆஃப் பண்ண போறாங்க. நெறைய பேர் வந்து லோ பெர்ஃபார்மன்ஸ் லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்காங்க. அவங்களெல்லாம் அடுத்த ரவுண்ட்ல வந்து லே ஆஃப் பண்ணுவாங்கன்ற மாரி கேள்விப்படும்போது தோன்ற ஒரே விஷயம், எந்த ஜாப்புமே இப்போ செக்யூர்டு கிடையாது. அந்த மாரி ஒரு பொசிஷன்ல தான் யோசிக்க தோணுது. எந்த தொழிலும் சரியில்லை சாமி. இப்போ எந்த தொழிலுக்கு போனாலும் நம்ம சொல்றபடி ஒரு பயலும் கேட்க மாட்டான். ஆக்சுவலி நான் வந்து லே ஆஃப் பத்தி அதிகமா பேசினது வந்து இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ரீசெண்டா லே ஆஃப் வந்து ஆனா இன்னொரு ஒரு 2-3 பேர் அந்த லே ஆஃப் பயத்துல வந்து இருக்கானுங்க. ஸோ லே ஆஃப் பத்தி அவங்கள்ட்ட அதிகமா பேசும்போது அடிக்கடி சொல்லுவானுங்க ரெசிஷன் அப்படின்னுவானுங்க. இது என்னடா ரெசிஷன் அடிக்கடி சொல்றானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலே போயிட்டு ஒரு சர்ச் ஒன்று பண்ணி பார்த்தேன். அப்போ ஒன்று நான் பார்த்தது தான் அந்த கிரேட் ரெசிஷன் 2007 to 2009. இந்த கிரேட் ரெசிஷன் 2007 to 2009 வந்து யூஎஸ்ல வந்து நடந்திருக்கு. அது நடந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த 2000 அந்த ஸ்டார்டிங்ல யூஎஸ்ல இருக்க நிறைய பேருக்கு இந்த வீடு மேல ஒரு ஃபேசினேஷன் வந்து வந்திருக்கு. ஓன் ஹவுஸ் வந்து நம்ம வந்து எப்படியாச்சும் வாங்கணும், ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரி வந்து அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு எமோஷனல் பையிங்குள்ளேயும் போயிட்டாங்க. அதனால 2000ல இருந்து யூஎஸ்ல இருக்க அந்த ஹவுசிங் மார்க்கெட்டோட வேல்யூ எல்லாம் இருக்க வேல்யூவோட 3 மடங்கு 4 மடங்கு 5 மடங்கு எங்கேயோ பல மடங்கு மேலே போயிடுச்சு. ஸோ இந்த இடத்த வந்து நம்ம பேங்க் வந்து யூஸ் பண்ணிக்க நினைச்சு யாராச்சும் வந்து இந்த நான் வந்து ஒரு வீடு கட்ட போறேன் அதுக்கு லோன் கொடுங்க, இல்லை ஒரு நிலம் வாங்க போறோம், ஒரு ரியல் எஸ்டேட் பண்ண போறேன் அதுக்கு லோன் கொடுங்கன்னு கேட்டா இஷ்டத்துக்கு வந்து லோனை கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே வந்து போட்டாங்க. இது வந்து அவங்க கொடுத்தது பெரிய பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அந்த டைம்ல உண்மையாலே பல மடங்கு ஹவுசிங் மார்க்கெட்டோட ரேட் வந்து ஏறிட்டு போயிட்டே இருந்துச்சு. ஆனா எந்த ஒரு இடத்துல அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா, இப்ப நம்ம ஊர்ல சிபில் ஸ்கோர் அப்படின்றது ஒன்று இருக்கும்ல, ஸோ அவங்க ஊர்ல வந்து ஃபிகோ ஸ்கோர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஸ்கோர் கம்மியா இருக்கவங்களுக்கு நம்ம ஊர்லயே தரமாட்டாங்க. சிபில் ஸ்கோர் கம்மியா இருந்தாலே லோன் அமௌண்ட் எல்லாம் ஈஸியா சாங்ஷன் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்க எப்படின்னா சரி இவங்க வந்து வாங்குறாங்க, வாங்கிட்டு இப்போ அவங்க கட்ட முடியலனா கூட அவங்க வீடை வந்து நம்ம அக்வயர் பண்ணிக்கலாம், அதோட ரேட் வந்து நிறைய போமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபிகோ ஸ்கோர் ரொம்ப கம்மியா இருக்கவங்களுக்கு அந்த லோன் அமௌண்ட் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது எல்லாமே நல்லா அவங்களுக்கு போயிட்டு இருந்துச்சு. என்ன பாயிண்ட்ல மாட்டிக்கிட்டாங்கன்னா அந்த 2007 to 2009 அந்த பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்ல அந்த ஹவுசிங் பபிள் வந்து பர்ஸ்ட் ஆயிருக்கு. அதாவது அந்த மார்க்கெட்ல ஹவுசிங் மார்க்கெட்டோட பிரைஸ் எல்லாம் வந்து அப்படியே வந்து கீழே வந்திருக்கு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த லோன் கொடுத்தவங்க இந்த பேங்க்காரங்க எல்லாம் ரொம்ப பயப்பட்டு என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு லோன் எல்லாம் திருப்பி அக்வயர் பண்ணலாம் அந்த பாயிண்ட்ல போகும்போது இந்த ஃபிகோ ஸ்கோர் எல்லாம் ரொம்ப கம்மியா இருந்திருக்காங்கல்ல, அவங்களால திருப்பி வந்து லோன் எல்லாம் கட்ட முடியல. அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ ஃபிகோ ஸ்கோர் நல்லா வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க டிஃபால்ட்டே இல்லாம அந்த லோனை கட்டிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க மேல நிறைய இன்ட்ரெஸ்ட் ரேட் தூக்கி போட்டு சோ ரெண்டு பேராலையுமே அதாவது ஃபிகோ ஸ்கோர் அதிகமா இருக்கவங்களாலையும் கட்ட முடியல, ஃபிகோ ஸ்கோர் கம்மியா இருக்கவங்களாலையும் கட்ட முடியல. ஒரு மாதிரி இடியாப்பல் சிக்கல் ஆகி பேங்கே ஒரு மாதிரி மெஸ் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு மெயின் ரீசன் இந்த டைம்ல ரெசிஷன் வருதுக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அந்த டைம்ல கிட்டத்தட்ட 8 மில்லியன் பேர் கிட்ட வேலை இழந்து போனாங்க. 2.5 மில்லியன் பிசினஸ் கிட்ட வந்து அந்த டைம்ல யூஎஸ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. 4 மில்லியன் பேரோட வீடை வந்து ஜப்தி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு பெரிய எக்கனாமிக் டவுன் டர்ன் வந்து அந்த டைம்ல யூஎஸ்ல வந்து வந்திருக்கு. ஸோ அது வந்து இப்போ வந்துருமா, திருப்பி வருமா, அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் எக்கனாமிக் டவுன் டர்ன் அவ்வளவு பெருசா வருமா அப்படின்னு கேட்டா தெரியாது தெரியாது தெரியாது, அது வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் இப்போதைக்கு நான் நினைக்கிறேன். ஸோ ரெசிஷன்ன்றது வந்து ரொம்பவே பெரிய வார்த்தை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஊர்ல ரெசிஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் கிட்ட அவங்க அந்த பட்ஜெட் 2023 வந்து தாக்கல் பண்ணும்போது கேட்கும்போது நம்ம ஊர்ல ரெசிஷன் எல்லாம் கிடையாது, ஆனா கொஞ்சம் எக்கனாமிக் ஸ்லோ டவுன் கன்ஃபார்மா வந்து ஆயிருக்கு. அது நம்ம ஊர்ல மட்டும் கிடையாது, எல்லா ஊர்லயுமே வந்து எக்கனாமிக் ஸ்லோ டவுன்ன்றது ஒன்று வந்து ஆயிருக்கு. ஏன்னா ரஷ்யா உக்ரைன்ல வார் நடந்தா அது இங்க வரைக்குமே அஃபெக்ட் பண்ணுது, இங்க இருக்க ஜிடிபியுமே அஃபெக்ட் பண்ணுது. ஏன்னா நம்ம க்ரூட் ஆயில் வாங்குறது ஃபுல்லா ரஷ்யால இருந்து தான். பெட்ரோலியம் அண்ட் ஆயிலோட மெயின் சப்ளை வந்து ரஷ்யா அந்த பகுதியில தான் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு மட்டும் கிடையாது, வேர்ல்டுக்கே. ரஷ்யால இருக்க இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் அங்க நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய பணம், நம்ம இங்க இருந்து ஒரு கம்பெனி அங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அதுல வர வேண்டிய காசு எல்லாமே வந்து அடி வாங்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால கொஞ்சம் எக்கனாமிக் ஸ்லோ டவுன் வந்து கன்ஃபார்மா ஆயிருக்குன்னு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி தான் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ்மே வந்து பேசுறாங்க, இது வந்து ரெசிஷன் இல்லை, நீங்க ரெசிஷன் வந்து எல்லாருமே சொல்லி பிராண்ட் பண்றாதீங்க, ஒரு பேனிக்கை வந்து
கிரியேட் பண்ணிடாதீங்க. பட் கன்ஃபார்மா எக்கனாமிக் ஸ்லோ டவுன் வந்து ஆயிருக்கு. அந்த எக்கனாமிக் ஸ்லோ டவுன் வந்து கோவிட்ல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா அது ஆயிட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த டெக் கம்பெனிஸ் இருக்குல்ல, அது இந்த கோவிட் டைம்ல வந்து செம்மையா வந்து பூம் ஆயிருக்கு. அதனாலதான் இப்போ நிறைய பேர் மாஸ் லே ஆஃப் பண்றாங்கன்றது நான் நினைக்கிறேன். ஏன்னா கோவிட் டைம்ல வீட்லயே லேப்டாப்பை கொடுத்து விட்டு வேலை வாங்கிடலாம், எப்ப வேணாலும் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. எப்ப வேணாலும் நான் கால் பண்ணா நீ வந்து ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கணும், நான் ஏதாச்சும் ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணா அதை முடிச்சு எனக்கு கொடுக்கணும்ன்ற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தானே அப்போ இருந்தாங்க. அப்போ என்ன இந்த டெக் கம்பெனிஸ்க்கெல்லாம் தோணுச்சுன்னா, நிறைய பேர் எடுத்துருவோம், நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பேர் எடுத்துருவோம். இந்த மாதிரி அவங்கவுங்க வீட்டுல இருந்து அவங்கவுங்க செலவிலே அவங்க வேலை செஞ்சுக்கிட்டோம், ஒரே ஒரு லேப்டாப் மட்டும் நம்ம கொடுத்துட்டு நம்ம வந்து சேலரியை போட்டுரும், நம்மளுக்கு பெருசா ஆப்ரேட்டிங் காஸ்டா ஒன்று ஆகாதே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஃப்ரேம் ஒர்க் போட்டு தான் நிறைய பெரிய டெக் கம்பெனிஸ், நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து அந்த இ காமர்ஸோட மோட வந்து கையில எடுத்து அவங்க வந்து முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. இப்போ வேர்ல்டு வந்து திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா பழைய மாதிரி வரனால அவங்க அந்த ரியாலிட்டியை பார்க்க ஆரம்பிக்கும் போது நம்ம இவ்வளவு பேரா எடுத்துட்டோம், ஸோ இதை வந்து நம்ம சைஸ் பண்ணணும், கரெக்டான சைஸ் பண்ணணும், அதுக்காக தான் இந்த லே ஆஃபே நடக்குதுன்னு சொல்லி ஒரு தியரி வந்து கன்ஃபார்மா இருக்கு. அது ரொம்ப அக்ரியபிள் தியரியாவும் தான் இருக்கு. ஆனா என்ன ஒரு பாயிண்ட்னா, இதே மாதிரி 1980ஸ்ல ஃபார்ச்சூன் 100 கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க, அப்ப இருக்க அந்த ஹையஸ்ட் ரேங்க்டு கம்பெனிஸ் வந்து 5% தான் லே ஆஃப் பண்ணிருக்காங்க. இத்தனைக்கும் அவங்க ஹெட்டிங் இன்டு ரெசெஷன். ஆனா 1995 அந்த டைம்ல ரெசெஷனே வரல, வரப்போது இந்த மாதிரி வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பேனிக்லேயே பயந்து 45% பேரை வந்து யூஎஸ்ல வேலையை விட்டு வந்து தூக்கியிருக்காங்க. வைசர் அப்படின்ற ஹியூமன் ரிசோர்ஸ் அனலிட்டிக்ஸ் கம்பெனி ஒரு சர்வே வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்படி நிறைய லே ஆஃப் பண்றதுனால உண்மையாலே கம்பெனிஸுக்கு பெரிய அட்வான்டேஜா, உண்மையாலே அவங்க நினைக்கிற அந்த ப்ரொடக்டிவிட்டி வந்து அச்சீவ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்கும்போது அதுவே ஒரு 50-50 தான். ஏன்னா இப்போ நிறைய பேர் லே ஆஃப் பண்ணும்போது அவங்க கூட இருக்கவங்களுக்கும் அந்த ஒரு பயம் வந்து கிரியேட் ஆகுது. அவங்களுக்கு நடந்தது, என் ஃப்ரெண்டுக்கு நடந்தது, எனக்கு எப்போனாலும் நடக்கும்ன்ற ஒரு பாயிண்ட் எப்பவுமே அவங்க மைண்டுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. இது பேர் வந்து டாமினோ எஃபெக்ட் அப்படின்றது வந்து சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பாதி பேர் வேலையை விட்டு அவங்களே போயிடுறாங்க. இந்த லே ஆஃப்ன்றது வந்து இவங்க என்னதான் சொன்னாங்க, நாங்க அவ்வளோ காசு கட் பண்ணிட்டோம், அவ்வளோ இது பண்ண போறோம், ப்ரொடக்டிவிட்டியா இருக்க போறோம்னு சொன்னாலும் அது எம்ப்ளாயி மைண்ட்ல எப்படி பிளே ஆகுதுன்ற ஒரு விஷயம் பார்த்தா, லே ஆஃப்க்கு வந்து சில பேருக்கு ஒரு காரணம் வந்து சொல்லி அனுப்பியிருப்பாங்க, சில பேருக்கு போனோன்னே ஆக்சஸ் கட் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா ஒரு மெயில் போட்டிருப்பாங்க, காரணம் சொல்லாம இருந்திருப்பாங்க. தண்ணீரிலே ஸோ எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அவங்க சொல்ற ரீசன் வந்து வேலிடா இருந்தா நீங்க உங்களை ரீஸ்கில் பண்ணிக்கோங்க, உங்களை வந்து நீங்க அப்ஸ்கில் பண்ணிக்கோங்க, அதனால தான் உங்களை தூக்குறோன்ற அவங்க சொல்ற அந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு வேலிடா இருந்தா அதை நம்ம பண்ணி தான் ஆகணும். அதை பண்ணிட்டு அடுத்த ஒரு விஷயத்துல எந்த ஒரு விஷயத்துல நம்ம போயிட்டு நம்மளோட முழு ஈடுபாடை கொடுக்க முடியுமோ அந்த விஷயத்துக்கு பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம்னு வச்சுக்கலாம். ஆனா சில வேலையில வந்து வேற ஒரு பர்சனல் ரீசன்ஸ்னால தூக்குறாங்க, அவங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கலன்றதை தூக்குறாங்க. நான் நிறைய பேர்ட்ட இங்க கேட்கும் போது நிறைய பிரச்சனை இருந்தது, அந்த பிரச்சனையை காரணமா வச்சு நீங்க வந்து ப்ரொடக்டிவா இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து தூக்குறாங்க. நிறைய இங்க மேனேஜர்ஸ்க்கெல்லாம் வந்து ஆப்போசிட் கருத்து இருந்தாலே பாரா நம்மள எதிர்த்து பேசுறான்ற ஒரு அந்த ஒரு பாயிண்ட்ல இருக்கும்போது நான் நினைச்சேன்னா 10 நிமிஷத்துல உன்னை வேலையை விட்டு தூக்க முடியும். நீங்க பண்ண விஷயம் உங்களுக்கு வந்து கரெக்டா தோணுச்சு, நான் வந்து கரெக்டா இருந்தேன், நான் என் வேலைக்கு உண்மையா இருந்தேன்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க உங்களை பிலீவ் பண்ணா வெளியே வந்து என் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தூக்கு அதாவே எனக்கும் வேணும். விபூதி அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீங்க போன வாரம் தான் ஸ்டார் பெர்ஃபார்மரா இருந்தா கூட விபூதி அடிச்சு தான் தீருவாங்க. இந்த மாதிரி நிறைய ரிலேட்டபிளான வீடியோஸ் தான் நம்ம மேன் வித் மைக்ல வந்து காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்குமே வந்து இந்த டாபிக்ல வந்து பேச நல்லா இருக்கும், இது வந்து கொஞ்சம் ரிலேட்டபிளா இருக்கு இப்ப இருக்க சொசைட்டிக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த டாபிக்கை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோ